लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏறார் ஆளும் திருவே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் திருக்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2244வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியுடைய 3வது பாசுரம், 793வது பெரிய திருமொழி பாசுரம், திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே இது 93வது பாசுரம். தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யஷிகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான் இடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமய பஞ்சு கணல் புரி பரகாலன் பண்பல்களே. எங்கள் கதியை ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்க வாடும் என்று போலி பதிவிருந்த கொற்றவனே மேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினியை துணித்தொட வேணும் துணிந்து. இதோ பாசுரம். மற்றுமோர் தெய்வம் உளதென்றிருப்பாரோடு உற்றிலேன் உற்றது முன்னடியார்க்கு அடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திரு எட்டெழுத்தும் கற்று நான் கண்டபுரத்தம்மானே. பெருமாளே, உன்னை தவிர மற்ற தெய்வத்தை எல்லாம் தெய்வமாக நினைக்கிறவர்களோடு நான் பழகவே மாட்டேன். அவர்களோடு உற்றிலேன் என்றால் இணங்கி போக மாட்டேன். உன்னிடமிருந்து உன்னுடைய திரு அஷ்டாட்சர மந்திரமானது நமோ நமோ நாராயணா என்கிற அந்த மந்திரத்தை கற்றவுடனேயே நான் அறிய வேண்டிய எல்லாவற்றையும் அறிந்து கொண்டேன். அதிலே நான் தெரிந்து கொண்ட பெருள் என்னவென்றால், உனக்கு யாரெல்லாம் தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் அடிமை தேர்வு செய்தாலே போதும் என்று கற்றுக்கொண்டு விட்டேன். ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை செய்ததினால் நான் பாகவதர்களுக்கு அவர்களோடு நான் பங்கு பெற்று அவர்களோடு உற்றவனாக இருந்தாலே போதும், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை சௌரிராஜ பெருமாளே என்று உன்னுடைய அஷ்டாட்சர மந்திரம் எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் என்னவென்றால், பாகவதர்களுக்கு நீ தொண்டனாயிரு என்றுதான். என்று தொண்டருக்கு தொண்டராய் இருக்கக்கூடிய பாகவத உத்தமர்களோடு தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வார் சொன்ன பாசுரம். வேறு எந்த தெய்வத்தையும் என் நெஞ்சிலே நினைக்கவே மாட்டேன் என்கிறார். வேறு தாமச தெய்வங்கள் என்று மற்ற தெய்வங்களை வைணவர்கள் சொல்வார்கள். அப்படி யாரோடும் எனக்கு தொடர்பு இருக்காது. சாத்வீக புருஷனான தாமச புருஷர்களோடு மட்டும் சேர்க்கை என்பது இல்லை. சாத்வீக புருஷர்களை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னை தவிர வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெரிய திருமந்திரத்தில் சாரமாக நீ என்ன சொன்னாயோ பகவத் சேஷத்துவமே பிரதானமாக சொன்னதாய், அதனால் நான் அதையே ஏற்றுக்கொண்டு தொண்டர்களுக்கு தொண்டனாய் இருப்பேன் என்று சொன்னேன். வேதங்களும் வேத அங்கங்களும் எல்லாம் சேர்ந்து 5 அர்த்தங்களையே பிரதிபலிப்பதாக பெரியவர்கள் சொல்லுவார்கள். அவை என்னவென்றால், பிராபியன் என்று பெருமாளை குறிப்பார்கள், அவனுடைய சுரூபம். பிராப்தவான் என்பது நம்மை போன்ற ஜீவாத்மாவுடைய சுரூபம். எம்பெருமானை அடைவதற்கு எந்த விதமான உபாயம் வேண்டும் என்பது அதனுடைய சுரூபம். அடைந்து பெற வேண்டிய பேரு ஒரு சுரூபம். அப்பேற்றை பெறவிட்டாது நம்மை கர்ம வினைகள் சூழ்ந்து நம்மை என்னவெல்லாம் தடுக்கிறதோ அது ஒரு சுரூபம். இவையே அர்த்த பஞ்சகம் என்று சொல்வார்கள். கடவுளை அடைய வேண்டிய வழி 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 என்று பார்த்தால் வழியை அடைக்கக்கூடிய கர்ம வினைகள். கடவுள், பெருமாள், பக்தன், அவனை அடைய வேண்டிய நோக்கம், அவனை அடைவதற்கான முயற்சி, அவனை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய
நம்முடைய ஊழ்வினைகள் என்று இவற்றையெல்லாம் சேர்த்து அர்த்த பஞ்சகம் என்று சொல்வார்கள். மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தலையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்வோன் யாழினிசை வேதத்தியல் என்று திருவாய்மொழியில 1000 திருவாய்மொழிக்கும் இதுதான் இந்த அர்த்த பஞ்சகமே வெளிப்பட்டிருப்பதாக பெரியோர்கள் எழுதுகிறார்கள். திருஅஷ்டாட்சரத்திலே ஓம் என்பது பெருமாளுடைய சொரூபத்தையும், நமம் நமக என்பது விரோதியினுடவும் உபாயத்தினுடைய சுரூபங்களாகவும், நாராயண பதம் என்பது பரமபுருஷனது சுரூபத்தையும் அதிலே சதுர்த்தியாலே புருஷார்த்த சுரூபத்தையும் சொல்வதனாலே அறிய வேண்டிய சகல அர்த்தங்களும் இவையே ஆகிலும் மற்றெல்லாம் பேசினும் எனப்பட்டது. பிள்ளை உலகாசிரியர் அருளி செய்த முமுட்சப்படி என்கிற கிரந்தம் என்ற நூலிலே எழுதியது என்னவென்றால், மற்றெல்லாம் பேசணும் என்கிறபடி அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதுக்குள்ளே உண்டு, அதாவது அஞ்சர்த்தம் என்று நாராயணா என்பதிலேயே எல்லாம் அடங்கிவிடுகிறது என்று சொன்னார். இப்படி திருமந்திரத்தை பற்றி அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் கூட அவற்றில் நமக்கு ஈடுபாடு வராது என்பதை பேசிலும் என்ற உண்மையினால் வெளியிடுகிறார் பிள்ளை. எந்த அர்த்தத்திலே அதற்கு ஊற்றம் வரும் என்றால், உற்றது முன்னோடு அடியார் கடிமை என்றது. எல்லா விஷயங்களையும் அதிலே நமக்கு எதுவும் ஈடுபட முடியாமல் போனாலும் தொண்டர்களுக்கு சேவை செய்வதிலே நாம் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அவர்களோடு சேஷத்துவம் என்று அவர்களோடு விட்டால் போதும், அதுதான் நமக்கு அது கற்றுத்தருகிறது என்றார். திருமந்திரத்தில் எந்த சொல்லில் பாகவத சேஷம் காண கிடைக்கிறது என்று பார்க்க போனால், அகங்காரமும் மமகாரமும் நீங்க பெற்று பகவத் சேஷம் உள்ளபடியே பிரகாசிக்கிற நமசிலேதான். அதாவது ஓம் நமோ நாராயணா என்பதிலே நாராயண நமகா என்பதிலே இருக்கக்கூடியது. நமகா என்பது நம்முடைய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் போக்கி பாகவதத்தினுடைய சேர்க்கையை நமக்கு சொல்லுகிறது. இந்த பாகவத சேஷம் திருமந்திரத்தில் பிரணவத்தின் உள்ளீடான அகாரத்திலே தோற்றம் என்றும் சிலரும் உகாரத்திலே தோற்றம் என்று சிலரும் சொல்வதுண்டு. ஆவு என்பதுதான் ஓம் என்றால் அதிலே ஆவிலே இந்த பிரணவத்தினுடைய உள்ளீடு இருக்கிறது என்றும், சிலர் இம்மிலே உள்ளீடு இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். ஆத்மாவுடைய பகவத் சேஷத்துவம் சொல்லப்படுகையாலே அந்த பகவத் சேஷத்துவத்தின் எல்லையான பாகவத சேஷத்தை அகாரத்திலே அனுசந்திக்கலாம், அகாரத்திலே ஏற்றுக்கொள்ளலாம். பகவானையே பாகவதர்களால் தான் காட்ட முடியும் என்கிற போது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அகாரத்திலே என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள். அனன்யார் சேஷத்துக்கு எல்லை பாகவத சேஷத்துவமாகிறாலே அந்த அனன்யாதரத்தை சொல்கிற விவாதத்திலே அதன் எல்லையான பாகவத சேஷத்தை அனுசந்திக்கலாம் என்று சொல்வார்கள். புகாரத்திலும் அதை நாம் அனுசந்திக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வார்கள். எப்படியும் இருந்தாலும் கூட நாராயணா என்கிற அந்த நாமத்தை சொன்னால் அது என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொண்டர்களுக்கோடு தொடர்பு கொண்டு பெருமாளை சேவித்தால் அது நலத்தை தரும். தொண்டர்களோடு சேர்ந்திருந்து எவனெல்லாம் பாகவதனாக இருக்கிறானோ, பெருமாளுக்கு பிரியவனாக இருக்கிறானோ, அவனுக்கு நீ தொண்டு செய்தால் போதும், பெருமாள் உனக்கு இருக்கும், இஷ்டமாக இருப்பார் என்று சொல்லுகிற அர்த்தத்தை தான் முடிவாக நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி நாமோ நாராயணா என்ற மந்திரம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்றால், பாகவதர்களுக்கு தொண்டு செய் என்று சொன்னதாக சொல்லுகிற செய்யுள் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். மற்றும் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன், உற்றது முன் அடியாருக்கு அடிமை, மற்றெல்லாம் பேசினும் நின் திரு எட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே, காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேசுபாவா அது கரோமி எந்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.